ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அங்காடி தெருவில் லைட் வெயிட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரெகுலர் மாடல்ஸ் இல்லாமல் நிறைய நியூ மாடல் கேஸ்டிங் பேட்டர்ன் ப்ளஸ் இந்த மாதிரி ஃபேன்சியான டைப்பு ட்ரெடிஷ்னல் டைப் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே கிராமோடு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கனாக்கா போத்தி ஸ்வர்ணமஹால் குரோம்பெட் அங்கே எடுத்தது தான். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது 20 கிராம். இந்த ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 14 கிராம் வருது. இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேறு வேறு கலர் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு க்ரீன் ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதில் ஒரு ரொம்ப லைட் வெயிட்டில் ஒரு 13 கிராமில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு ஃபேன்சி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா எவர் கிரீன் எல்லாராலையும் வாங்க முடிகிற மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் இல்லாமல், ஏன்னா சில பேருக்கு ஸ்டோன்ஸ் பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த காசு மாலை பார்த்திங்கன்னா நெக்லஸ் அது உங்களுக்கு 16 கிராமில் வருது. நான் இப்போ காமிச்சிருக்கிற எல்லா காசு மாலை பேட்டர்னுமே 16 கிராம் தான். அதில் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. கிளிமூக்கு காசு மாலை, லக்ஷ்மி காசு மாலை, ஜென்ரலாக எல்லா ரிலீஜன் இருக்கிறவங்களும் போடுற மாதிரி இருக்கிற காசு மாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த காசு மாலைக்கு மேட்சான நெக்லஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்டிங் பேட்டர்னில் நிறைய ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு 18 கிராமில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோன் வெயிட் எதுவுமே இன்க்ளூடிங் கிடையாது. ஸ்டோன் வெயிட் உங்களுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. கேரட்டுக்கு 500 600 அந்த மாதிரி ரேஞ்சஸில் ஸ்டோனோட காஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரிட்டன் போடுறப்பையும் நம்ம ஸ்டோனுக்கு தனியாக பே பண்ணாததுனால கோல்டோட வெயிட்டுக்கு மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இது 18 கிராம் வருது. கேஸ்டிங் பீஸில் நல்லா சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஃபேன்சியாக இதுவுமே கேஸ்டிங் பீஸில் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் நல்ல ஹை பாலிஷும், இன்னொன்று ஒரு ஜர்கான் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கிற ஒரு கலெக்ஷன். இது பார்க்கவும் நல்லா நீட்டாக இருந்தது. இது ஒரு ரூபி எமரால்டு. இது ஆக்சுவலாக இது ஒரிஜினல் ரூபீஸ் இல்லை, நார்மல் ஏடி ஸ்டோன்ஸில் இருக்கிற கலர் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி லுக் கொடுக்குற மாதிரி. நெக்ஸ்ட் ஒரு மேட் ஃபினிஷில் க்ரீன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த ஒரு கலெக்ஷன். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்க மாட்டோம், கொஞ்சம் யூனிக்காகவே இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டபுள் சைடு டிசைன். ஒரு சைடு ஒரு கம்ப்ளீட் ஒயிட் ஸ்டோனும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கோல்டு டிசைனும் வந்த மாதிரி இருக்குது இந்த ஒரு கலெக்ஷன். இதுவுமே 21 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தது. இது பார்த்திங்கன்னா லைட் வெயிட்லேயே நல்ல பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஃபேன்சி டைப் நெக்லஸ் தான். உங்களுக்கு லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது ஃபேன்சி டைப்புன்னு தான் சொல்கிறாங்களே. இதில் நிறைய ஃப்ளவர் டிசைனு, நிறைய பேட்டர்ன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது இதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கம்பி டிசைன் மாதிரி யூஸ் பண்ணி அதில் ஹை பாலிஷும் மேட் ஃபினிஷும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. அதுவும் கம்மி கிராம்லேயே நல்ல பார்வையான ஜுவல்லரி வேணால் 16 கிராம் 17 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் இந்த நெக்லஸ்லாம் வருது. நெக்ஸ்ட் ஒரு கேஸ்டிங் பேட்டர்னில். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கழுத்தில் நிற்காது, ஒவ்வொரு இடத்துலையும் கட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ளெக்சிபிளாக நம்மளோட நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அது மாறிடும். அதில் பார்த்திங்கன்னா 16 கிராம் 17 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த பீஸ் 20 கிராம் வருது. ஓரளவுக்கு சாலிடாகவே இருக்குது. அந்த பெண்டன்ட் பார்த்திங்கன்னா மூவபிளாக இருக்குது. இதுவுமே 16 கிராம் வருது. நெக்ஸ்ட்டு இது நல்ல ஃபேன்சியாக கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற டபுள் லேயர் நெக்லஸ்ஸு. இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 40 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி சொல்கிறேன். இது பாலக்கா மாடல். இதுவுமே தெரியும். இது 40 கிராம் அண்ட் அபோ அந்த மாதிரி தான் வருது. ஸோ இதில் நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதிலே நான் சிங்கிள் பீஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ஒரு மெஷ் டைப் மாதிரி இருக்கும். அதோட செயின் கீழே பெண்டன்ட் கொடுத்துருப்பாங்க. நல்லா கிராண்டாக போட்டுக்கலாம். உங்களுக்கு சிங்கிள் பீஸ் போட்டு சாரீ கட்டுறப்பவே ரொம்ப நீட்டான ஒரு லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற எல்லா கலெக்ஷனுமே பார்த்திங்கனாக்கா லைட் வெயிட்டில் நீங்கள் ஓரளவுக்கு முன்னாடி பார்த்துருந்தா மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸு அதுவுமே இங்கே இருக்குது. கோயம்புத்தூர் மாடல், வரிக்கா மாடல்னு சொல்லுவாங்க. 14 கிராம்லேருந்து 23 கிராம் வரைக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இது லக்ஷ்மி பெண்டன்ட் வச்ச மாதிரி இருக்கிற ஒரு கலெக்ஷன்.
இதெல்லாமே நல்ல ஒரு 16 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சு தான். 2 சவரன்லேயே ரொம்ப பார்வையாக அழகாக வந்திருக்கும். எப்போதுமே வரிக்கா மாடல் டிசைன்ஸ் வந்து கம்மி கிராம்லேயே நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும். இது 14 to 16 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருது. இது ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த முத்து டைப் நெக்லஸ் தான். இதெல்லாம் என்ன தான் முன்னாடி பாம்பே டைப்பில் இருக்கிறது என்ன தான் முன்னாடி வந்திருந்தாலுமே இப்போயுமே நிறைய பேர் விரும்பி வாங்குறதுனால தான் எல்லா ஷாப்லேயும் இந்த கலெக்ஷன் வந்து இருக்குது. நம்ம எவ்வளோ ஃபேன்சியாக போட்டாலும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸும் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க வீடியோவில். நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியான டைப்பு, கொஞ்சம் யூனிக்காகவுமே இருக்கும். நிறைய நீங்கள் வீடியோஸில் பார்க்காத சில கலெக்ஷனாக இருக்கும். இதில் பாம்பே, கல்கட்டா, டர்க்கி, ஃபேன்சி அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கல்கட்டா பேட்டர்னில் நிறைய எனாமல்ஸ் வச்ச மாதிரி 39 கிராமில் கம்ப்ளீட் 2 லேயர் கிடையாது. அந்த பாட்டம் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மூவ் ஆகிறப்ப 2 லேயர் மாதிரி தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா அரப் பேட்டர்னில் இருக்கிறது 30 கிராம் வந்து வருது. நெக்ஸ்ட்டு கல்கட்டா பேட்டர்னில் 2 லேயரில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் 58 கிராம் மாதிரி வருது. இது வந்து உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் அண்ட் ட்ரெண்டி அந்த மாதிரி கலெக்ஷனாக வந்துருக்கு. நீங்கள் சாரீலேருந்து ஒரு சில்க் சாரீ போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபேன்சி சாரீ போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு கல்கட்டா பேட்டர்னில் கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குது. அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கிராண்டாகவும் செயின் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 31 கிராமில் வந்து உங்களுக்கு வருது. இது 3 லேயரில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வரிக்கா பேட்டர்ன் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு அந்த ராஜ்கோட் மாடல் வரும்ல அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஷேப்பில் வந்து அந்த கோல்டு பால்ஸு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. 2 சைடும் 2 முகப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 14 கிராம் வந்து உங்களுக்கு வருது. இது வந்து ஒரு பாம்பே டைப் மாதிரி இருக்கிற ஒரு கலெக்ஷன். லைட் வெயிட்டில் 3 லேயரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இயரிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருக்கிறது 32 கிராம்ங்கிறது அந்த நெக்லஸோட வெயிட் மட்டும். இது ரொம்ப ஃபேன்சியாக மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சு 56 கிராமில் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற கலெக்ஷன். இதுக்குமே வந்து இயரிங் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இயரிங்கோட வெயிட் வந்து மேக்ஸிமம் சொல்லலை, ஏன்னா ஒரு 3 கிராம்லேருந்து ஒரு 8 கிராம் வரைக்கும் இன்றைக்கி காமிச்ச இயரிங்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இயரிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா 3-4 கிராம் வந்து வருது. 12 கிராம் வந்து இந்த நெக் பீஸ் மட்டும் வருது. இது 19 கிராம் வந்து உங்களுக்கு நெக் பீஸ் வந்து வருது. இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. 15 கிராமில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இயரிங்குமே அதுக்கு இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஒரு கம்ப்ளீட் ஃபேன்சி டைப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான். கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 17 கிராம் வந்து உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் இதுவுமே அந்த ஃபேன்சி பேட்டர்னில் 20 கிராமில் இருக்கிற ஒரு கலெக்ஷன். இது வந்து உங்களுக்கு பாம்பே பேட்டர்னில் வர ஒரு கலெக்ஷன். 20 கிராம் வந்து வருது. 3 ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இயரிங்குமே வந்து இருக்குது. இது ஒரு கேஸ்டிங் பேட்டர்னில் ஏடி ப்ளஸ் வந்து ரூபீஸ் வச்சா மாதிரி இருக்கிற கலெக்ஷனு. 16 கிராம் வந்து வருது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேயராக செயின்ஸ் மாதிரி இருக்கிற இந்த ஒரு கலெக்ஷன். இதுக்கு அக்யூரேட் மேட்சில் இயரிங்குமே வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போத்தி ஸ்வர்ண மஹால்லேருந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா ப்ளேலிஸ்ட்டில் போய் போத்தி ஸ்வர்ண மஹால்னு ஒரு டேப் இருக்கும். அதை டேப் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோமோ அது எல்லாமே நீங்கள் டப்புன்னு வந்து பார்த்துடலாம். இதுக்கப்புறமா எந்த ஷாப்லேருந்து என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. Thank you.